நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான கருத்துக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எனது உள்ளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை சகல தீமைகளிலிருந்தும் கொடிய வைரஸ் வியாதிகளிலிருந்தும் விலக்கி காப்பாராக. நான் தேவாலயத்திலே தனியாய் இருப்பதினாலே என்னுடைய முகக்கவசத்தை சற்று மாற்றி கொள்கிறேன். இன்றைய தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி புனித லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்று. இன்றைக்கு நாம் தியானிக்கிற வேத பகுதியின் ஒரு பாகம் திடன்கொள் என்பது. ஆமென். இன்றைக்கு பலவிதமான வியாதிகளினாலும் பிரச்சனைகளினாலும் பலவிதமான போராட்டம் சோதனைகளினாலும் பொருளாதார நெருக்கடிகளினாலும் வேலை இல்லாத குறைபாடுகளினாலும் அநேகம் மிக வேதனையோடு வாழ்க்கையிலே சோர்ந்து போய் சமாதானம் இழந்து சந்தோஷம் இழந்து, அடுத்த நாள் எப்படி பள்ளிக்கூடங்கள் திறக்கிறதே, பிள்ளைகளை எப்படி ஸ்கூலுக்கு அனுப்புவது, எப்படி ஃபீஸ் கட்டுவது, எப்படி பிள்ளைகளுடைய தேவைகளை கவனிப்பது என்று சொல்லி மிக வேதனையோடும் பாரத்தோடும் இருக்கிற அன்பு சகோதரங்களே, இயேசு சொல்லுகிறார், திடன்கொள், உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ திடன்கொள் என்று சொல்லுகிறார். பரிசுத்த வேதாகமத்தில் புனித லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43 முதல் உள்ள வசனங்கள் நாம் வாசிக்கும் பொழுது ஒரு பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் படிக்கிறோம். இந்த அம்மா வசதி படைத்தவர்களாய் இருந்தார்கள். பொருளாதார செழிப்பு நிறைந்த ஒரு அம்மாவாக இருந்தார்கள். நிறைய ஆஸ்திகள் உள்ள ஒரு அம்மாவாக காணப்பட்டார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு வியாதி வந்தது. பெரும்பாடு என்கிறான ஒரு பெரிய வியாதி, அதாவது இரத்தப்போக்கு என்று சொல்லக்கூடிய வியாதி அவருடைய வாழ்க்கையில் வந்த பொழுது அந்த வியாதிக்காக பலவிதமான மருந்துகள் செய்தார்கள். பல டாக்டரிடம் அவர்கள் சென்று பார்த்தார்கள். அவர்களுக்கு விடுதலை கிடைக்கவில்லை. பல இடங்களிலே சென்று பலவிதமான கர்மங்களும் பூஜைகளும் செய்தார்கள். பல மந்திரவாதிகளிடத்தில் போய் மந்திரவாதங்கள் செய்திருப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, ஒருவராலும் அந்த வியாதியை சுகமாக்க முடியவில்லை என்று. தன்னுடைய ஆஸ்திகளை விற்று விற்று யாரெல்லாம் என்ன அறிவுரைகள் சொன்னார்களோ, ஆலோசனைகளை கொடுத்தார்களோ, அந்த ஆலோசனையின் பிரகாரம் அந்தந்த இடங்களிலே சென்று தன்னுடைய வியாதிக்காக மருத்துவங்களை பார்த்த பொழுதும் அவர்களுக்கு யாராலும் அவர்களுக்கு சுகம் கொடுக்க முடியவில்லை. இப்பொழுது தன்னுடைய கட்டின புருஷன் வரைக்கும் கைவிட்டதான நிலைமை, சொந்த பந்தங்கள் எல்லாம் அவளை விட்டு அகன்று போன நிலைமை, அழகு ஆஸ்தி இருந்த நேரத்திலே அநேகம் அவளுக்கு இருந்தார்கள். சொத்து சுகமும் அழகு இருந்த நேரத்திலே அநேக சொந்த பந்தங்கள் அவளோடு சுற்றி இருந்தது. ஆனால் இன்று தன்னுடைய கரத்தில் இருந்த எல்லா பொருட்களும் இழந்து அவள் நம்பி இருந்த சொத்து சுகம் ஆஸ்திகள் எல்லாம் அவளை கைவிட்ட பின்பு, அவர் புருஷர் அவரை கைவிட்ட பின்பு யாரும் அவளிடத்தில் இல்லை. அழகு, ஆஸ்தி, பதவி, பட்டம்
இவைகளெல்லாம் இருக்கிற நேரத்தில் அநேக ஜனங்கள் இருந்தார்கள். இவைகள் அவளை விட்டு போன பிறகு அவளுக்கு சுகவீனம் ஏற்பட்ட பொழுது, யாராலும் அவளை காப்பாற்ற முடியாது என்ற நிலை வந்த பொழுது எல்லாரும் அவளை விட்டு அகன்று போனார்கள். அவள் நம்பினவர்கள் எல்லாரும் அவளை விட்டு விலகி போனார்கள். நம்பிக்கைக்கு உரியவர்கள் எல்லாம் கைவிட்டார்கள். சுகம் சொத்தெல்லாம் கைவிட்டு போனது. கடைசியாக மரணம்தான் என்ற ஒரு நிலைமைக்கு வந்து விட்டாள். நான் 1987, 88 ஆகிய ஆண்டுகளிலே சென்னைக்கு அருகாமையில் மலையம்பாக்கம் என்ற கிராமத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தேன். அந்த நாட்களிலே அந்த ஊரிலே ஒரு பகுதியில் நின்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன். இயேசு ரட்சிக்கிறார், இயேசு விடுவிக்கிறார், இயேசு சுகமளிக்கிறார், இயேசு இழந்து போன ஜீவனை திரும்ப கொடுக்கிறார் என்று சொல்லி பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். அந்த ஊரில் இருந்து சிலர் ஓடி வந்து, நீ இயேசுவா என்று கேட்டு என் கரத்தை பிடித்துக் கொண்டார்கள். அப்படி இழுத்து கொண்டு போனார்கள். அவர்களோடு மிக தாழ்மையோடு கடந்து போனேன். என்னை கொண்டு போய் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறிய ஓலை ஷெட்டுக்குள்ளே கொண்டு விட்டார்கள். நான் குனிந்து நகர்ந்து உள்ளே போனேன். உள்ளே நிமிர்ந்து நிற்க முடியாது, அவ்வளவு சிறிதான ஒரு ஓலை குடிசை. அதிலே ஏறக்குறை 30 வயது மதிக்கத்தக்கதான ஒரு அம்மா படுத்திருந்தார்கள். அசைவற்று, உணர்வற்று, ஜீவனற்று அப்படியே படுத்த படுக்கையிலே படுத்திருந்தார்கள். நான் கேட்டேன், என்ன என்று கேட்ட பொழுது கூடி நின்றவர்கள் சொன்னார்கள், இந்த அம்மாவுக்கு இரத்தப்போக்கு என்ற வியாதி வந்ததினால் மருத்துவமனைகளுக்கு எடுத்து சென்றோம். அங்கு மருத்துவம் பார்த்த டாக்டர்கள் சொன்னார்கள், மருந்து, மாத்திரை, ட்ரிப்பு எதுவும் இந்த சரீரத்திலே ஏறவில்லை, இந்த சரீரம் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகவே இது ஒரு பிணமாகவேத்தான் இருக்கிறது, வீட்டுக்கு கொண்டு போய்விடுங்கள் சொல்லிவிட்டார்கள். நாங்கள் வேறு வழி இல்லாதபடி வீட்டிலே கொண்டு வந்து படுக்க வைத்தோம் என்று சொன்னார்கள். கர்த்தருடைய சமூகத்திலே முழங்கால் படிட்டு செபிக்க ஆரம்பித்தேன். 15 நிமிடத்துக்குள் அந்த அம்மா கண் திறந்து பார்த்து பேசினார்கள். அவர்களிடம் சொன்னேன், இயேசு ஜீவனை கொடுத்திருக்கிறார், இந்த அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லிவிட்டு வந்தேன். கர்த்தர் பூரணமான சுகத்தையும் விடுதலையும் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு அந்த வில்லேஜ் அநேக தேவடி ஆலயங்களாய் நிரம்பி இருக்கிறது என்று நான் கேள்விப்பட்டு சந்தோஷப்படுகிறேன். எனக்கு அன்பான சகோதரியே, எல்லாவராலும் கைவிடப்பட்டு உதறினாலும் இயேசு நம்மை கைவிடுவது இல்லை. பரிசுத்த வேதாகமத்தில் காணப்படுகிற அந்த அம்மா, பெரும் பாடுள்ள அந்த அம்மா ஆண்டவரை தேடி ஆண்டவரிடத்தில் ஓடி வந்தாள். இயேசு அவருடைய பெரும் பாடை முற்றிலும் நீக்கி, எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அதை முற்றிலுமாய் தேவன் அவளை விட்டு மாற்றி அவளுக்கு பூரணமான ஒரு விடுதலையும் சுகத்தையும் தேவன் கொடுத்தார். உலகம் கைவிட்டாலும், தேசம் கைவிட்டாலும், கட்டண புருஷன் கைவிட்டாலும், பெற்றோர்கள் வேண்டாம் என்று ஒதுக்கினாலும், சொந்த பிள்ளைகளே உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளினாலும் இயேசு உன்னை கைவிடுவதே இல்லை. இயேசு உன்னை கைவிட மாட்டார். இந்த அம்மா எப்படி இந்த விடுதலையே தனக்குள் ஏற்றுக்கொண்டாள் அல்லது அனுபவித்தாள்? இயேசு விடுவிக்கிறவர், இயேசு சுகமாக்கிறவர் உண்மை. ஆனால் இந்த அம்மா எப்படி அதை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவமாக்கி கொண்டாள் என்று சற்று நான் சிந்திக்க விரும்புகிறேன். முதலாவதாக, உலகமெல்லாம் கைவிட்டது. கைவிடுவதற்கு முன்பதாக இவள் போயிருந்தால் அவருடைய சொத்து சுகம் ஒன்றும் அழிந்திருக்காது. ஆனால் எல்லாம் இழந்த பிறகு கடைசியாக மரணம்தான் என்ற
அந்த நிலைப்பாடு வரும் பொழுது அவளுக்குள் ஒரு விசுவாசம் உருவானது. அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் இயேசுவை நோக்கி புறப்பட்டு போகிறாள். போகும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அநேகர் அங்கே நெருக்கினார்கள், அநேக கூட்டம் இருந்தது என்று சொல்லுகிறது வேதம். அப்படி இருக்க அநேகருடைய நெருக்கத்தின் மத்தியிலே, கூட்டத்தின் மத்தியிலே, எதிர்ப்புகளின் மத்தியிலே, சமுதாயத்தின் கட்டுப்பாடுகளின் மத்தியிலே தன்னுடைய ஜீவனுக்காக, தன்னுடைய விடுதலைக்காக, தன்னுடைய ஆறுதலுக்காக, தன்னுடைய சமாதானத்திற்காக இயேசுவை தேடினாள். இயேசுவை தேடினாள். அவளை தடுத்தவர்களோ, அவளுடைய சொந்த பந்தங்களோ, அவள் நம்பின டாக்டர்களோ, மருத்துவர்களோ யாரும் அவளுக்கு ஒரு விடுதலை கொடுக்கவோ, ஆறுதல் படுத்தவோ, அரவணைக்கவோ இல்லாத நேரத்தில், யாரும் இல்லாத நேரத்தில் இயேசுதான் தஞ்சம் என்று சொல்லி இயேசுவை சகல நெருக்கங்களின் மத்தியிலும் நெருக்கங்களை பொருட்படுத்தாதபடி, வேதனைகளின் மத்தியிலும் வேதனையை பொருட்படுத்தாதபடி எனக்கு இயேசுதான் வேண்டும் என்று மிகுந்த தாகத்தோடு இயேசுவை தேடினாள். 1. 2, பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, அவருக்கு பின்னாக போய் அவரை தொட்டாள் என்று. மிக சுருக்கமாக நான் சொல்ல வேண்டுமானால், தேவடிப்பிலே கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லியிருக்கிற வசனத்தின்படி அல்லது தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைகளின்படி அவள் நடக்க ஆரம்பித்தாள். பரிசுத்த வேதாகம திருவெழுத்துகளை அவள் அனுபவிக்க ஆரம்பித்தாள். இயேசுவை தொட்டாள் என்றால் அதற்கு அர்த்தம், வேத புஸ்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு திருவெழுத்துகளும் தன்னுடைய வாழ்க்கையிலே அவள் அனுபவமாக்கி கொண்டாள். 3வதாக பரிசுத்த வேதாகமத்திலே 47ஆம் வசனம், அந்த ஸ்திரீ நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அர்த்தம் என்ன? ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு நடுக்கம் வந்தது. ஆண்டுடைய சமூகத்தில் மகா பெரிய ஒரு தாழ்மை, தன்னை முற்றிலும் தாழ்த்து தேவ சமூகத்திலே பணிவாய் நின்றாள். தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. தாழ்மைக்கு வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையுமா. தன்னை முற்றிலும் தாழ்த்தி கொண்டாள். இயேசு தன்னை மரண பரியந்தம் இந்த உலகத்திலே தன்னை தாழ்த்தி கொண்டது போல, அன்பு சகோதர சகோதரி, நம் ஒவ்வொருவரும் தன்னைத்தான் தாழ்த்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆண்டு சகோதரி தாழ்மையாக நின்றாள். அடுத்ததாக அவள் என்ன செய்தாள்? இந்த லூக்கா 8ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜனங்களுடைய மத்தியிலே தான் சொஸ்தமானதை எல்லாருடைய மத்தியிலும் பகிரங்கமாய் அறிக்கையிட்டாள். இயேசு அவளுக்கு என்னென்ன செய்தாரோ, அவள் எப்படி சுகத்தை பெற்றாளோ, என் இயேசுவை தொட்டதின் காரணம் இன்னது என்பதை திட்டமும் தெளிவுமாய் எல்லாவருக்கும் அவள் தெளிவுபடுத்தினாள், சொன்னாள். என்னை கேட்கிற அன்பு சகோதரி சகோதரி, இயேசு எத்தனையோ விதமான நன்மைகள் நமக்கு செய்தது உண்டு. ஆண்டவர் எவ்வளவோ பெரிய காரியங்களை நடப்பித்து தந்திருக்கிறார். பாவத்திலும் சாபத்திலும் இருந்த நம்மை ரட்சித்திருக்கிறார், விடுதலை ஆக்கியிருக்கிறார். ஒரு தேவ பிள்ளையாய் தேவன் மாற்றி இருக்கிறார். கடைசி ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தி விலைக்கிரயமாகி நம்மை மீட்டுக் கொண்ட இயேசுவுக்கு முன்பாக நாம் மற்றவர்களுக்கு இயேசு செய்த காரியங்களை குறித்து, இயேசு செய்த நன்மைகளை குறித்து, இயேசு தந்த சுகத்தை குறித்து, சமாதானத்தை குறித்து, இயேசுவின் சமாதானத்தை குறித்து நாம் சொல்லுகிறோமா? இயேசு நமக்கு தந்த சமாதானத்தை குறித்து நாம் சொல்லுகிறது உண்டா? இன்றைக்கு நம்ம பிரசங்கம் பண்ணுகிற பிரசங்கிமார்களை நான் சொல்லுகிறேன். தேவாலயத்தில் பலிபீடத்தில் நிற்கும் பொழுது எவ்வளவு துணிச்சலாய், எவ்வளவு பெருமையோடு, எவ்வளவு ஆணவத்தோடு, எவ்வளவு கௌரவத்தோடு கூட பிரசங்கம் பண்ணுகிறோம்.
பிரசங்கிமார்களே, அன்பு சகோதரங்களே, தேவ ஊழியரே, இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ தேவ சமூகத்தில் தன்னை முற்றிலும் தாழ்மையோடும் பணிவோடும் என்று கர்த்தர் செய்த காரியங்களை திட்டவட்டமாய் ஜனங்களுக்கு அறிவித்திருக்கிறாளே, அதே போல நம்முடைய ஊழியத்திலும் தாழ்மையும் நம்முடைய ஊழியத்திலே பணிவும் உண்டுமா? இன்றைக்கு நம்முடைய ஊழியங்களிலே தாழ்மையும் பணிவையும் தேவன் எதிர்பார்க்கிறார். தாழ்மையோடும் பணிவோடும் என்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டியது உங்கள் மேலும் என் மேலும் விழுந்த கடன். ஆண்டவர் தந்த சுகம், ஆண்டவர் தந்த விடுதலை, ஆண்டவர் தந்த சமாதானம், ஆண்டவர் நமக்கு செய்த நன்மையை யாவரிடத்திலும் சொல்லலாம். இது தடை கிடையாது, யாரும் தடுக்க முடியாது. கேட்கிறவர்களுக்கு நாம் சொல்லலாம், கேட்க கூடாதவர்களுக்கு வேண்டாம். கேட்கிறவர்களுக்கு நம்ம சொல்லுவதில்லை, எந்த தடையும் இல்லை, யாரும் தடுக்க முடியாது. பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, மத்திய வெளியில சுவிசேஷம் 28:18 இப்படி சொல்லுகிறது, சர்வ சிருஷ்டிக்கும் போய் நீ சுவிசேஷம் சொல்லணும், அவர்களை சீசராக்கணும், அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். தேவன் சொன்ன கட்டளைகளை திட்டவட்டமாய் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் சொல்லி வேதம் திட்டமாய் சொல்ல, நீயும் நானும் பணிந்து தாழ்மையோடு இந்த கர்த்தருடைய ஊழியத்தை இன்றைக்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோமா? நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை மற்றொன்று சொல்லணும். இந்த அம்மா ஆண்டவர் செய்த நன்மை, ஆண்டவர் பட்ட பாடுகள், அவள் பட்ட கஷ்டங்கள், அது நிமித்தம் என்னென்ன மருத்துவங்கள் பார்த்தாள், என்னென்ன செய்தாள், எங்கு போனாள், இதெல்லாவற்றையும் சொல்லிவிட்டு இயேசு என்னை சுகமாக்கினார் என்று சத்தியம் குறித்து எல்லாருக்கும் சொன்னாள். மட்டுமின்றி அவள் முற்றிலுமாய் இயேசுவை விசுவாசித்தாள். வேதம் சொல்லுகிறது, கடுகளவு விசுவாசம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்குமையானால் இந்த காட்டத்தை மரத்தை பார்த்து வேரோடு பிடுங்கி நடுக்கடல் நடப்படுவாய் என்றால் அது அப்படியே போய்விடுமா? மலையை பார்த்து கட்டுகளும் விசுவாசவனுக்கு இருந்தால் அந்த மலையை பார்த்து நீ கடல்ல சொன்ன விழுன்னு சொன்ன அப்படியே போயிருமா? அப்படின்னா தேவ ஊழியர்களாய நமக்கு, உங்களுக்கும் எனக்கும் பூரணமான விசுவாசத்தின் உறுதிப்பாடு நமக்கு தேவை. இந்த அம்மா விசுவாசத்தின் உறுதியோடு கூட ஆண்டுடைய சமூகத்திலே தேடி வந்து ஆண்டுடைய சமூகத்திலே பணிந்து தான் பட்ட கஷ்டங்களை சொல்லி தன்னுடைய விடுதலை குறித்து மற்றவர்களுக்கு எல்லாரும் கரை கேட்டாள். இயேசு சொன்னார், மகளே திடன்கள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ என்று அவளுக்கு சமாதான வாழ்த்து சொல்லி அனுப்பினார். என்னை கேட்கிற அன்பு சகோதரி சகோதரி, ஒருவேளை சமாதானம் இல்லாதபடி, சந்தோஷம் இல்லாதபடி, நோயினால் அடிபட்டு கொடூரமான இந்த கொரோனா வைரஸ் வியாதி நிமித்தம் மிகுந்த பாடுகளும் கஷ்டங்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, இயேசுவை அண்டிக் கொள்ளுங்கள், இயேசுவிடத்தில் விசுவாசத்தை வைத்துக் கொள்ளுங்கள், இயேசுவை முருக பிடித்துக் கொள்ளுங்கள், இயேசுவை தொட்டு பாருங்களே. இயேசு நிச்சயமாய் உங்களை விடுவிப்பார், இயேசு நிச்சயமாய் உங்களை விடுதலையாக்குவார். பிள்ளைக்கு பீஸ் கட்ட முடியல, ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல, யூனிஃபார்ம் வாங்க முடியவில்லை அப்படின்னு பலவிதமான எண்ணங்களோடு, பலவிதமான தேவைகளுக்காய் பலவிதத்திலும் நீ வேதனையோடு கவலையோடு கூட காணப்படலாம். இயேசுடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிப்பாயா? இயேசுடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்வாயா? ஒரு வழி அடைந்தால் 9 வழிகளை திறக்க அவர் ஆவலாக இருக்கிறார். உனக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல, ஆண்டவரே பிதாவே, என்னுடைய வியாதிகளை நீக்கும், என்னுடைய கஷ்டங்களை மாற்றும், பொருளாதார நெருக்கடிகள் எல்லாம் தேவன் மாற்றும், என் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும், என் பிள்ளைகள் நன்றாய் படிக்க வேண்டும், அதற்குள்ள தேவைகளை சந்தித்தருளும் என்று கேட்பாயா? ஆண்டவரே என்னை ரட்சியும் அப்பா, ஆண்டவரே எனக்கு ரட்சிப்பு தாரும் என்று சொல்லி கேட்க மாட்டாயா? நான் செபிக்கிறேன். மகா கருணையும் இருக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த மகிமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன்.
ராஜாதி ராஜாவே, உம்முடைய வசனங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலாய் சொல்லி இருக்கிறேன் ஆண்டவரே. இதை கேட்கிற, இந்த காணொலி காட்சியை காண்கிற ஒவ்வொருவரையும் தேவன் நினைத்தருளி அவருடைய சோதனை வேதனைகளிலிருந்து, அவருடைய கஷ்ட துக்கங்களிலிருந்து அவர்களை முழுமையாய் விடுதலையாக்கி, பிதாவே அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை அவர்களுக்கு தேவன் தந்துள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இன்றும் அநேகம் பேர் கொரோனா வைரஸ் வியாதி வந்ததினால் தன்னுடைய தொழிலை இழந்து, வருமானத்தை இழந்து, தன்னுடைய பிள்ளையை எப்படி படிக்க வைப்பது, பிள்ளைகளுக்கு எப்படி பீஸ் கட்டுவது என்று சொல்லி மிக வேதனையோடும் கவலையோடும் கண்ணீரோடு கூட காணப்படுகிறார்களே. தயவாய் மனம் இறங்கி அதற்கேற்ற வழிகளை இவர்களுக்கு தேவன் உருவாக்கி கொடுத்து, அவனுடைய பிள்ளைகள் நல்ல முறைக்கு படித்து வளர்ந்து சாதனையாளர்களாய் இந்த பூவிலே வளர்த்து இருக்க, ஆசீர்வாதத்தோடு இருக்க, உம்மை அறிகிற அறிவிலே நிறைந்து இருக்க கர்த்தர் அவர்களுக்கு அனுகிரகம் செய்வீராக. பலவீனத்தோடும் சுகவீனத்தோடும் காணப்படுகிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களை தேவன் விடுதலையாக்குவீராக. விடுதலை பெற்றுக் கொள்ளட்டும். அடிமை தாழ்த்தி அப்பாவுடைய கருத்தலை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த காணொளி காட்சியை காண்கிற உங்கள் யாவருக்கும் எங்கள் உள்ளம் கனிந்த நன்றிகளும் நல்வாழ்த்துகளும். அருமை போதகர் வாராவாரம் அருளும் தேவ செய்திகளும் ஜெபங்களும் மற்றும் பாடல்களும் உடனுக்குடன் உங்களை வந்தடைய நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்துங்கள். மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.